ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷோபன் vlogல நான் பசலைக்கீரையை வச்சு கூட்டி எப்படி செய்ய போகிறேன்னு காமிக்க போகிறேன். ஸோ பசலைக்கீரை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஐட்டம் என்னன்றதை பார்த்துடலாம். தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு 5 பல் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, சீரகம், கடுகு இதெல்லாம் தாளிக்கும் போது போட்டுக்க போகிறோம். வெங்காயம் தக்காளியை கூட்டுன்றதுனால பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் சிறு பருப்பு எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த கீரை இருக்குது பார்த்திங்களா, இந்த கீரையை பொடி பொடியாக கழுவி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடையிலலாம் அப்படியே போடலாம், இது கூட்டுன்றதுனால அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது பேனை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு அதில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. இந்த இடத்துலையே நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே நான் பெருங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சீரகம், கடுகு இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா, ஒரு 1/4 பீஸ் பச்சை மிளகா நான் அரிஞ்சு போட்டிருக்கேன். ஏன்னா பருப்பு கூட்டுலேயே ஒரு பச்சை மிளகா போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி, கீரை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை நம்ம இவ்வளோ கீரை போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா பொசுங்கி போயிடும், நல்லா மசிஞ்சு வந்துடும். அந்த கீரையை நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு கடையில் வந்து வேக வச்சு நான் 2 விசில் விட்டு பருப்பை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பருப்பு இந்த கீரையோடு சேர்த்து வதக்கி இறக்கிட்டோன்னா நம்மளோட பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுங்க. ஸோ நீங்கள் பிஃபோராகவே வந்து பருப்பை வேக வச்சு வச்சுருக்கீங்கன்னா 2 மினிட்ஸ் கூட ஆகாது, இந்த சமையல் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த கீரையை கட் பண்ணுற வேலை தான் பெரிய வேலை, மற்றபடி ரொம்ப சிம்பிளான வேலை. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. என் வீட்லேயே 3 வயசு பாப்பா இருக்குது, அந்த பாப்பாக்காக தான் இந்த கீரை கூட்டே அடிக்கடி நான் செய்வேன். அதை நல்லா வதக்கும் போதே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதை நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா நான் பருப்பு வேகும் போது மஞ்சத்தூள் போடலை. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுக்கும் போது பாருங்கள், நல்லா வதக்கி வரும்போது கீரை நல்லா மசிஞ்சிரும், ஈஸியாக வெந்துடும். இந்த இடத்துல இந்த பருப்பு கடையில் இருக்குது பார்த்திங்களா, பருப்பு கடையில் சேர்த்துட்டேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுல எதுனா கரெக்ஷன்ஸோ இல்லை என்னோடய வாய்ஸில் எதுனா கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ கீரை கடையில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தான் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறிட்டேன். கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், பருப்பு கூட்டு ரெடி.